ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். குயிக் அண்ட் ஈஸியாக ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வெறும் 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் குயிக்காக நம்ம பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, மெயின் இன்க்ரீடியன்ட் கப்பா, அதாவது மரவள்ளிக்கிழங்கு. மரவள்ளிக்கிழங்க நம்ம தொலியெல்லாம் நீக்கி, நான் ஒரு 3/4 கிலோ கப்பை எடுத்திருக்கேன். அதோடைய தொலியெல்லாம் நீக்கி அதை வாஷ் பண்ணி அதை நல்ல மெலிசாக குச்சி குச்சியாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், குச்சி குச்சியாக கட் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம். இது தேங்காய் எண்ணெய் இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் நான் ரீஃபைண்ட் ஆயிலில் தான் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். அதனால் ரீஃபைண்ட் ஆயில் தேவையான அளவு ஊற்றி அதை நல்லா அதாவது நல்லா சூடாகணும். நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க இந்த குச்சி குச்சியாக அரிஞ்சு வச்சுருக்க கப்பையை நம்ம போட்டுக்கலாம். போட்டோன்னே பார்த்திங்கன்னா நல்ல கொதின்னு எண்ணெய் பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அது பொரிய ஆரம்பிச்சிருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இது போட்ட உடனே நம்ம இலக்கி கொடுக்கக்கூடாது. ஒரு 40 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை தவி வச்சு இலக்கணுன்னா நமக்கு ஒட்டாமல் அது வரும். அப்போ இது ஒட்டாமல் இதோடைய இந்த பபிள்ஸ்லாம் அடங்கி வர ஸ்டேஜில் அது லைட் ப்ரௌனிஷ் கலர் ஆனதுக்கப்புறம், அதாவது ரொம்ப டார்க் ஆச்சுன்னா கருகி போயிடும். லைட் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்து நம்ம ஒரு நனவில்லாத பாத்திரத்தில் நம்ம போடணும். ஈரப்பதம் இருந்துச்சுன்னா இது நவுத்து போயிடும். அதனால் ஒரு நனவில்லாத பாத்திரத்தில் டிஷ்யூ பேப்பர் இருந்தால் டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம போட்டுக்கலாம். என்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லை, அதனால் நான் அப்படியே பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். இந்த கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து நான் இது ஒரு 4 பேட்சாக போட்டு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா 2 பேட்சாக போட்டுக்கலாம். நான் 4 பேட்சாக தான் போட்டு எடுத்துக்க போகிறேன். பெரிய சட்டி இல்லை, சின்ன சட்டின்றதுனால நான் 4 பேட்சாக போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து செகண்ட் பேட்ச் போடும்போது கொஞ்சம் நல்ல சேஃபாக நீங்கள் போடணும். ஏன்னா அந்த எண்ணெய் நல்ல சூடாக இருக்கிறதுனால கையில் அந்த அந்த ஆவி படையில் நம்ம கை சுட்டுரும். அதனால் செகண்ட் டைம் போடையில் பார்த்து போடுங்க. ரொம்ப தூரம் வச்சு போட்டாலும் எண்ணெய் தெறிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் கொஞ்சம் கையை பார்த்து வச்சு நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் செகண்ட் டைம் போடையில் கொஞ்சம் கருவேப்பிலையோட போட்டால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்டாக இருக்கும். அதனால் கருவேப்பிலையோட போட்டு நல்லா முறித்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலையில் தண்ணி இல்லாமல் போடுங்க, இல்லைன்னா எண்ணெய் தெறிக்க ஆரம்பிச்சிரும். இது கூடயே வேணும்னா உப்பில் தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதையும் வேணால் இது கூடயே, அதாவது அதை பொரிஞ்சிட்ருக்கும் போதே நம்ம போட்டுக்கலாம். எனக்கு அது அப்படி வேண்டாம். அதனால நான் லாஸ்ட்டாக உப்பு பொடி போட்டுக்க போகிறேன். அதனால் லாஸ்ட்டாக இப்படி 4 செக்ஷன் பொரித்து எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் உப்பு ஒரு 1/2 ஸ்பூனு, நான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு நான் போட்டிருக்கேன். உப்பு மட்டும் போதும்னா உப்பு போதும், மிளகு பொடி வேண்டான்னா வேண்டாம். நான் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் ஸ்பைஸியாக இருக்கட்டும்னு ஒரு 1/2 ஸ்பூனு மிளகு பொடியோடு போட்டிருக்கேன். மிளகு பொடியை போட்டுட்டு கையிலலாம் இலக்கி கொடுத்துடாதீங்க. கையில் இலக்கி கொடுத்தோன்னா கை எரிய ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு தவி வச்சு இலக்கி கொடுங்க. இலக்கி கொடுக்கும்போது நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இலக்கி கொடுத்துருங்க. அவ்வளோதான், குயிக்காக ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இது நீங்கள் அரியிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே தவிர, எண்ணெயில் போட்டு அதை பொரித்து உப்பும் மிளகு பொடியும் போட்டு எடுக்கிறது குயிக்காக ஒரு 20 மினிட்ஸில் முடிஞ்சிரும். இதை நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ மொறுன்னு இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் subscribe to my channel. Thank you. Bye bye.